யூ சங்கர். என்னடா தங்கம் இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்ட? அப்படின்னு நீ கிஸ் கேரண்டி. கமான் 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 கமான். பொறுமையா உட்காரு. இன்னைக்கு எது எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைச்சேன், அதே மாதிரி நடக்குது. தட்ஸ் ஓகே ஃபைன். என்னாச்சு? ஹேய் அதெல்லாம் தொடக்கூடாது. ஓகே, நான் உனக்காக ஸ்பெஷலா ஒன்று கொண்டு வந்திருக்கேன். டன் டடா. என்ன இது? இன்னைக்கு நீ என்ன நாளுன்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, இன்னையோட நம்ம காதலிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல? ஓ, நான் மறந்து போயிட்டேன். ஐம் சாரி. நம்மளுக்குள்ள இந்த சாரிலாம் வேணுமா? வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் போதும். நம்மளோட காதல் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு என்ன பிடிக்குங்கிறது என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும் சங்கர். என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு ஐ அம் வெரி லக்கி. என்ன மாதிரி ஒரு பையனா? அப்படின்னா நான் இல்லையா அது? ஈ லூசு, உன்ன மாதிரி பிளாட்டினமான பையன் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு தானே அன்னைக்கு பொண்ணுங்கிறத கூட மறந்துட்டு நானே வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். செல்லம், உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அந்த நாள் செல்ல நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல சங்கர்? நீ ப்ரப்போஸ் பண்ண ஸ்டைல், நான் ப்ரப்போஸ் பண்ணது, உன்னோட ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் அடிச்சது, இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே செம மெமரிஸ்ல. அன்னைக்கு நான் பையனா இருந்தேன், நீ பொண்ணா இருந்த. ஏதோ என் கூட சேர்ந்ததுனால நீ பையனாகிட்டு வர, அப்படிதானே? ஆமாமா, ஒண்ணுதான் குறைச்சல். நீ ஒண்ணு பண்ணு, தாலி எடுத்துக்கிட்டு நீ தயாராயிரு. மாப்பிள்ளை வேணா நானே கூட்டிட்டு வரேன். ஃபீல் பண்ணாத. 7 ஜென்மத்துக்கும் நீ தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி. ஓகேவா? 7 ஜென்மத்துக்கும் நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பேன்டா. காதலிச்ச பொண்ண சந்தோஷமா வச்சுக்கலன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். லவ்வரான சொல்றதுக்கு வந்து நான் லவ்வரா இருக்கிறதுனால தான் இந்த டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டு gift கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த gift நீ ஓபன் பண்ண மாட்டியா? நான் இந்த gift ஓபன் பண்ணனும்னா நம்ம எந்தெந்த இடம்லாம் சுத்தணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் நீ என்ன கூட்டிட்டு போணும். அப்பதான் ஓபன் பண்ணுவேன். ஒரு சாங்ல கூட்டிட்டு போறேன் வா. என்னாச்சு இவ்ளோ ட்ரெடிஷனல் ஆயிட்ட? உயிர் கொடுக்கறது அம்மா, ஆயுசு நிர்ணயிக்கிறது பிரம்மா. நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது உண்மையான காதல். அதுக்கு சாட்சியாதான் நான் உனக்கு வச்சு விட்டுருக்க குங்குமம். எதுக்காக அழுவுற? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் விழாது. என்னடி இது? 4 வருஷ காதலுக்கு ஏதோ gift தரேன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா குழந்தைங்க விளையாடுற பலூனை கையில கொடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அட பாவி, அதுல என்னோட உயிரே இருக்கு. அது தெரியலையா உனக்கு? இதுல 1st, 2nd, 3rd, 4th, 5th இருக்கு. 6th மட்டும் ஏன் காலியா இருக்கு? உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? இந்த வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடும்ல? அந்த கல்யாண போட்டோவை இங்க வைக்கலான்னு கேட்டேன். I love you சங்கர். I love you too தங்கம். என்னாச்சுப்பா, அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தீங்க? வாமா வா, உட்கார். உட்காருமா. எப்படி இருக்கான் பையன்? நல்லா இருக்கா. யாருப்பா இவன்? இவன் என் பிசினஸ் பார்ட்னருடைய பையன். பிசினஸ் பண்றதை விட்டு மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உன்னை இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். என்னடா தங்கம், சடனா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா பீச்சுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்க? அந்த கடலை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? கடல் என்ன இருக்கும்? தண்ணி, மீன், கப்பல் இருக்கும். அதை விட்டுட்டு அங்க வர அலைகளை பாரு. நம்ம வாழ்க்கையும் அலை மாதிரி தான் இல்ல? எப்ப எந்த அலை வந்து அடிக்கும்னே தெரியாது. என்னாச்சு உனக்கு? ஏதோ மகாபாரதம் ராமாயணம் புக்கெல்லாம் படிச்சுட்டு பிலாசபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் விட எனக்கு இப்ப பீச்ல விளையாடணும் போல இருக்கு. நீ கூட வரியா? ஒரு பொண்ணு கிட்ட யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? வா போலாம். சங்கர், எனக்கு ஒன்னு கேட்கணும்னு தோணுது. கேட்கவா? என்ன நீ
ஒரே வேர்ல்டு டைலாக் போட்டுக்கிட்டு இருக்க, அது என்னன்னு சொல்லு. உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா? நான் உன்னை 4 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை பொய்யா லவ் பண்றேன்னு நீ ஃபீல் பண்ணிருக்கியா? ஃபீலிங்லாம் எதுவும் இல்ல. நான் கேக்குறதுக்கு முதல்ல நீ பதில சொல்லு. என்ன சின்சியரா லவ் பண்றியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு கேட்காத. நான் உன்னை 7 ஜென்மத்துக்கு லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட காதல் போய் ஆகவே ஆகாது. அப்படின்னா சரி, நம்ம போலாம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு, நான் யாரு என்ன எப்படிப்பட்டவன்றது உனக்கு நல்லா தெரியும். முதல்ல எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கட்டும். உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நானே பேசுறேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். உன்னை பத்தி தெரிஞ்சே நான் அப்படி கேக்குறேன்னா என் நிலைமை என்ன, நான் என்ன நிலையில இருக்கேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன உங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரா? இல்ல உன்னை பொண்ணு பக்கம் வேற ஏதோ ஒரு பையன் வந்திருக்கானா? வந்துட்டான். நான் ஊன்னு சொன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நான் அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது. அதுக்கு கல்யாணமே பண்ணி ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்றல, பண்ணாததுக்கு உனக்கு ஒரு காரணம் கூடவா இல்ல? நீ இந்த மாதிரிலாம் யோசிப்பன்னு நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்தது இல்லடி. என் நம்பிக்கையை காப்பாத்த. நானும் அப்படிதான் உன்னை ரொம்ப நம்பினேன். ஏன் நம்பிக்கையை நீ காப்பாத்து ப்ளீஸ். உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? என்ன பாரு, எழுந்துரு, வீட்டுக்கு போலாம். சங்கர் விட கைய. நான் இப்ப வீட்டுக்கு போனா மறுபடியும் உன்னை பார்க்க முடியாது சங்கர். சலாம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? இப்ப நீ யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர், லெட்ஸ் பிரேக் அப். சொல்ல கேளு. விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சுயநலமா இருப்பேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. நான் உன் கையில போட்டு இந்த ரிங்க நான் காதலோட வாங்கினது. பட் யூ டோன்ட் டிசர்வ் இட். வேற பொண்ணு வந்து இதை தொடறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. குட் பை. ஏய் சொன்னா கேளுடி ப்ளீஸ் ரீ. ஏய் சொன்னா கேளுடி ப்ளீஸ் ரீ. ஏய் ஏய் இந்த நேரத்துல யாரா இருக்கும்? என்னது? சாரி சங்கர், நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நீ எப்பவும் முத்தம் கொடுன்னு கேட்டுட்டு இருப்ப. இப்ப நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அது சரி, இந்த நேரத்துல நீ இங்க? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவை எழுப்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? ஏன் கான்ஃபிடன்ஸ் மேலே டவுட்டா உனக்கு? மாமா மாமா ஓகே, அப்பா எழுந்தாருன்னா என்ன கொன்னுடுவாரு. உங்க அப்பா வந்துருவாருன்னு பயமா இல்ல டிஸ்டர்ப் பண்ணிடுவாருன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு இருக்க அச்சம் தான். போதுமா? சரி, உன் கை காட்ட. எதுக்குடி? ராக்கி எதுவும் கட்ட போறியா என்ன? ஐயோ, அப்பவே நீ தாலி கட்ட ரெடியா இருந்த, இப்ப ராக்கி கட்டுவனா? கூட கைய. என்ன இது? எதுக்குடி கோவத்துல எடுத்துட்டு போயிட்டு லவ்வே இல்லைன்னு சொல்லுவேன்? ஐயோ அம்மா, அந்த பிரச்சனையே வேண்டாம், இது உன்கிட்டயே இருக்கட்டும். ஆனாலும் இந்த லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு ஓவர் வைப்ரேஷன் தான். சைலண்ட் மோடாக்க தான் நீ இருக்கல, பரவாயில்ல விடு. இது என்னோட ஹஸ்பண்ட் ஞாபகமா என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஆக்சுவலா நான் உன்னை கோவப்படுத்திட்டேன்ல, அதுக்காக நாளைக்கு கோவிலுக்கு போலாமா? எனக்கு ஓகே தான், ஆனா மத்தியானத்துக்கு மேல போலாம். மதியானத்துக்கு மேல போலாமா? ஏன் மதியானம் வரைக்கும் ரெடி ஆவியா நீ? ஐயோ இல்லப்பா, ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். கோவிலுக்கு கூப்பிட்டா சரி, அதுக்கு முன்னாடி போனஸ்ல எதுவும் கொடுக்க மாட்டியா? முடியாது, போனஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ என்னோட அக்கவுண்ட்ல போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன கிளம்பு. ஒண்ணும் இல்ல ரெண்டும் இல்ல, முதல்ல கிளம்பு. ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுதுடா. ஓ அப்படியா? ஒண்ணு பண்ணலாமா? இன்னைக்கு ராத்திரி முழுக்க என்னோட முகத்தை நீ பாரு, உன்னோட முகத்தை நான் பாக்குறேன். எப்ப கம்ஃபர்டபிள் ஃபீல் ஆகுதோ அப்ப பாத்துக்கலாம்.
லூசு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? போடா. இப்பெல்லாம் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கேர் இல்ல. யூ ஆல்வேஸ் கேர்லெஸ். கேர் இருக்கிறதுனால தான் டேர் ஆகி இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கிறது. இவனுங்க 2 பேரையும் எப்படியாவது குத்தே சாவடிப்பேன். எங்க தொடப்போச்சு? எங்க இருக்க? விவரத்தை சொல்லி கொடுத்தது நானு. என்கிட்டயே பர்சன்டேஜ், அதுவும் என்னை விட அதிகமா. தப்பு பண்ற நாகேந்திரா, தப்பு பண்ற நாகேந்திரா. இந்த தப்புக்கு தண்டனை உன்னோட சாவு தாண்டா. நான் ஸ்டார்ட் பண்ண கேமை நானே முடிக்கிறேன். என்ன மன்னிச்சிடு சத்யா, என்ன மன்னிச்சிட, என்ன மன்னிச்சிட. இங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி யாராவது நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தா அவங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். எவ்வளோ நேரமா இதை தேய்க்கிற? என்ன இதை கூறாக மாட்டேங்குதே. என்னன்னாலும் விட மாட்டேன். உனக்கு பயம் குறையறதுக்கு உன்னை ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா?